கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் அவரது நேசகுமாரரும் நமது அன்பின் கர்த்தருமாகிய இரண்டாம் வருகையில் வந்திருந்து ராஜரீகம் செய்து கொண்டிருக்கின்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பிலும் அடியனின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மனமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் கூட நம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தானியேல் தீர்க்கதரிசன ஆராய்ச்சி பாகத்துல சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆராயக்கூடிய கிருபைகளை இரக்கங்களை தேவன் நமக்கு நிச்சயம் தந்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு தானியேல் தீர்க்கதரிசன ஆகமத்தினுடைய இந்த ஆவிக்குரிய ஆராய்ச்சியின் பாகத்துல நாம் தொடரலாம். கடந்த வகுப்புல தானியேல் 5ஆம் அதிகாரம் இறுதியான வசனங்களை நாம் வாசித்து அதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்கள் மற்றும் வேதாகம சத்தியங்களை நாம் ஆராய்ந்தோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில, அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகி பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகி தரியோ தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி. இறுதியான வசன பகுதிகள் தயவுல நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய முடிவான ஒரு பாகத்தை அங்கே தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றினார். ஆகவே பாபிலோனினுடைய விழுகையை பற்றி அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை விழ தள்ளுவதற்கும் விழச் செய்வதற்கும் தேவன் முன்னதாகவே அவரது உன்னதமான திட்டத்துல ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார். அன்பானவர்களே, கோரேஸ் தேவனுடைய கருவியாக பயன்படுத்தப்பட்ட மாபெரும் மேதோ பெர்சிய மன்னன். ஆகவே வரலாற்றில இந்த கோரேசை குறித்து பேரரசன், மாமன்னன், சக்கரவர்த்தி கோரேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே பாபிலோனுடைய விழுகை என்பது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆவிக்குரிய சத்தியங்களையும் அடையாளப்படுத்துகிறது. தீர்க்கதரிசன பாகத்துல 2ஆம் கட்ட தொலைதூர நிறைவேறுதலின் கோணத்துல பாபிலோனின் விழுகை அடையாளமான பாபிலோனாகிய பெயர் கிறிஸ்தவ மண்டல விழுகைக்கு ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமன்பானவர்களே, நாம் இப்ப எல்லாருமே பிபிடி ஸ்லைட்ல பார்க்கலாம். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஆதாரமாக பல நிரூபணங்களை உள்ளடக்கிய ஆவிக்குரிய சத்திய பகுதிகளை இந்த பிபிடியில நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. விருந்து நடந்த அந்த இரவுக்கு முன்பதாகவே உள்ளே நுழையக்கூடிய, அதாவது பாபிலோன் மகா நகரத்திற்கு உள்ளே நுழையக்கூடிய யூப்ரட்டிஸ் பேராற்றின் கிளை ஆற்றின் பகுதியை கோரேஸ் ராஜா தன் படையினரை கொண்டு திசை திருப்பினார். ஆற்றின் போக்கை பல மைல்களுக்கு முன்பதாகவே திசை திருப்பும் நிகழ்ச்சி பல மாதங்களுக்கு முன்பதாகவே தொடங்கியிருந்த கோரேஸின் சைன்யம், அதாவது படை, மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை வாய்ந்த சம்பவத்தை அரங்கேற்றிற்று. ஆம், அந்த ஆற்று நீர் வேறு கால்வாய்களின் வழியாக திசை திருப்பப்பட்டதால் ஆற்று நீர் இந்த பாபிலோனிய மாநகருக்குள் உள்ளே நுழைவது நிறுத்தப்பட்டது. உடனடியாக அந்த கதவுகளுக்குள்ளாக, ஆற்று நீர் செல்லக்கூடிய அந்த மதகுகளின் கதவுகளுக்குள்ளாக ஏற்பட்ட வெற்றிடத்தின் வழியாக இந்த மாபெரும் படை, அதாவது மேதோ பெர்சிய படை, அந்த இரவு நேரத்துல விருந்து நடந்து கொண்டிருந்த அதே இரவு நேரத்திலேயே மிகப்பெரிய அளவிலே உள்ளே நுழைய தொடங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆமன்பானவர்களே, ஆகவே இந்த பாபிலோனின் நேரடியான விழுகை என்பது பெயர் கிறிஸ்தவ மண்டல விழுகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கள்ள உபதேச கூட்டணி, ஆம், பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரத்திகள் ஆகிய இவர்களுடைய கள்ள உபதேச கூட்டணி விழுகை ஏற்படுவதற்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு நிழலான சம்பவம் போன்ற ஒரு சம்பவத்தை தேவன் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மேதோ பெர்சிய மாமன்னனாகிய கோரேஸ் சூரியன் என்ற பெயர் அர்த்தத்தை தாங்கினவர். ஆகவே சூரியன் என்பது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல யாரை அடையாளப்படுத்திடும் ஒரு தெய்வீக அடையாளம் என்றால், நாம் அனைவரும் ஏற்கனவே தேவ தயவிலே பெற்றிருக்கிறபடி அது நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஆம், உலகத்திற்கெல்லாம் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, மாபெரும் சக்கரவர்த்தியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வீற்றிருக்கிறார். ஆகவே அவர்தான்
அவரது உண்மை சத்தியத்தை பிதாவாகிய தேவனிடத்துல அவரது தயவால் பெற்றவர். அவரது மாபெரும் சத்தியத்தின் மூலம் தெய்வீக ராஜ்யத்தை இந்த பூமிக்குரிய பாகத்துல நிலைநிறுத்த வல்லமை பெற்றவர். அவரது மாபெரும் ஆளுகைக்கு முன்பதாக அனைத்து கள்ள உபதேசம் சார்ந்த அனைத்து அமைப்புகளும் மற்றும் ராஜ்யத்தின் அனைத்து பகுதிகளும் முழுமையாக அவரது திட்டத்திற்கு இசைவனைப்பாக படிப்படியாக வீழ்ச்சியை பெறும் என்பதை வேதாகமம் விவரிக்கிறது. கோரேசின் படை பெரிய வெண்கல கதவுகளை திறந்து அந்த வற்றி ஆற்றின் வழிபாதையிலே அரண்மனைக்குள் நுழைந்ததாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஆம், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் பிதாவாகி தேவன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வெண்கல கதவுகளை உடைத்து ராஜாவாகிய கோரேஸ் மாபெரும் பணிகளை அவர் செய்ய இருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசன அடையாளமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த அடையாளமான பாபிலோனில, அதாவது பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துல எவ்விதமாக தேவன் இந்த கள்ள உபதேச கூட்டணியை உடைக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசன பகுதியில ஐப்ராத்து என்ற மிகப்பெரிய நதியின் மீது இங்கே 6ஆம் தூதன் அவர்கள் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றுகிறார். ஆகவே இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவு பகுதியில இந்த உலகத்தை தாங்கி நிற்கிற அமைப்புகளின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை தேவன் அருளும் பொழுது சூரியன் உதிக்கும் திசையாகிய கிழக்கு திசை, அதாவது நீதியின் ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாரும் ராஜாதி ராஜாவும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையில மகிமையின் சபை, அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் என்ற அடையாள பாஷையிலே அடையாளப்படுத்திடும் மகிமையின் சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது மகிமையின் சபையும் மாபெரும் நியாய தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்த பூமியின் உலக அமைப்புகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த உலக அமைப்புகளை முடிவு பெற செய்யும்படி செய்து புதிய வானம் புதிய பூமி என்ற தெய்வீக ராஜ்யத்தின் மாபெரும் நீதியான மாபெரும் பரிசுத்தமான ராஜரீக அரசாட்சியை அவர்கள் ஏற்படுத்த இருக்கிறார்கள் என்ற தீர்க்க தரிசன முன்னுதாரணத்தை, மாபெரும் எதிர்கால திட்டத்தை தேவன் இங்கே முன்கூட்டியே வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நேர்த்தியாக அவர் விவரித்திருப்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆராய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு பற்றிய அறிவிப்பு தொடக்கம். ஆகவேதான் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த 7ஆம் கால சபையாகிய லவோதிகேயா மாபெரும் விசேஷித்த தெய்வீக சத்தியங்களை பெற்றிட்ட சபை. காரணம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசன்னத்திலே வந்திருந்து அந்த சபைக்கே உரிய ஏற்றகால உணவை அவர் கொடுக்க தொடங்கி, அவர் வந்திருந்து அவர் அறை கட்டி கொண்டு தன்னுடையவர்களை, தன் திருச்சபைக்கே உரிய மீதமுள்ள பிள்ளைகளை, சர்ச்சின் பிளஷ் மாம்சத்தில் உள்ள மீதமுள்ள கோதுமை மணி வகுப்பாரை அடையாளம் கண்டு அறுவடை செய்யும் பொருட்டாக அரைக்கதவாகிய மனக்கதவை தட்டி, அரைக்கதவாகிய இருதயத்தின் மனக்கதவுகளை யாரெல்லாம் தாங்களாக முன்வந்து தேவனுக்கும் அவரது குமாரனுக்கும் அவரது சத்தியங்களுக்கும் உத்தம இருதயத்தோடு செவி கொடுத்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியத்திற்கு இடம் கொடுத்து தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜீவ பலிகளாக தங்களை உண்மையாகவே தத்தம் செய்ய முன்வருகிறார்களோ அவர்களிடத்துல அங்கே விசேஷமாய் அந்த மேஜையின் மீது அவர் தனது ருசியுள்ள நினமும் ஊனமும் நிறைந்த மாபெரும் சத்தியங்களை, பலமான ஆகாரங்களை அந்த பந்தியிலே பரிமாறி அது நிமித்தமான வெளிச்சங்களின் மூலமாக அவர்களுக்கே உரிய கிரியைகள் என்ன செய்திட வேண்டும், எப்படியாக தங்களது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த வழிகாட்டுதல் லவோதிகேயா சபையினுடைய இறுதி கால கோதுமை மணி வகுப்பினருக்கு பிரத்யேகமாக அவர்களுடைய ஆவிக்குரிய வழிகாட்டுதல் விசேஷமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் அளிக்கப்பட தொடங்கினது. எனவேதான் அந்த மாபெரும் சத்தியங்கள் பாபிலோன் எது என்ற குழப்பத்தை தீர்த்து வைத்தது.
மிஸ்டிக் பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய ரகசிய பாபிலோன் எது என்ற குழப்பங்கள் நிறைந்த காலங்கள் முடிவுக்கு வந்தது. பாபிலோன் இதுவே, அது பெயர் கிறிஸ்தவ மண்டலமே. அந்த பாபிலோனிலே காணப்படும் குழப்பமான கள்ள சத்தியங்களை பாருங்கள். அவைகள் இந்த சுவிசேஷ சபையை மருள விளை செய்வதற்கு சாத்தானிய தந்திர உபாயங்கள், சாத்தானுடைய கருவிகளாக அவர்களது செயல்பாட்டை பாருங்கள், கிரியைகளை நோக்குங்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கள்ள உபதேசங்களின் திரட்சியை பாருங்கள் என்று அடையாளம் காட்டின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த சத்தியங்கள் துல்லியமான சத்தியங்களாக உலகளாவிய அளவில் அறுவடையின் பணிகளில பயன்படுத்தப்பட தொடங்கின 1874 மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாபெரும் சத்தியங்கள் இந்த பாபிலோனை குறித்தும், பாபிலோனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அநேக வாய்ப்புகளை அவர்கள் இழந்ததை குறித்தும், பாபிலோனுக்கு தேவன் கொடுத்திருந்த மிகப்பெரிய எச்சரிப்புகளை குறித்தும் மற்றும் பாபிலோனை குறித்து வேதாகம சத்தியங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் தெய்வீக திட்டங்களை குறித்துமான மாபெரும் சத்தியங்கள் உலகளாவிய அளவில் தேவனுடைய லவோதிக்கேயா சபையின் கருவிகள் மூலமாக மிக விசேஷித்த முறையில எடுத்துச் செல்லப்பட்டன. கண்டங்களை தாண்டி, நாடுகளை தாண்டி, அனைத்து பாஷைக்காரருக்கும், அனைத்து இனத்தாருக்கும் இந்த சத்தியங்கள். பாபிலோன் என்றால் யார்? பாபிலோனின் குமார்த்திகள் என்றால் யார்? அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன? அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசமைப்பு முறை என்ன? மதமும் அரசியலும் சார்ந்த மாபெரும் அரசாட்சி இவ்வளவு காலமாக அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதனுடைய பின்னணி என்ன? இருண்ட காலம் என்றால் என்ன? தேவ திட்டத்திலே அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி தெளிவான திருத்தமான சத்திய அறிவு மிகப்பெரிய அளவில் இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்துல கிழக்கிலிருந்து வந்த ராஜாக்களின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பு தொடங்கக்கூடிய விதமாக அறிவிப்புகள் வெளிப்படுத்தப்பட்டது. இதோ பாபிலோன், இதுவே அடையாள பாபிலோன். அடையாள பாபிலோன் எங்கே என்று நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்காதீர்கள். வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மிஸ்டிக் பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய ரகசிய பாபிலோன், அடையாள பாபிலோன் பெயர் கிறிஸ்தவ மண்டலமே. ஆம், தனது சொந்த ஆகாரத்தை உண்டு, சொந்த வஸ்திரத்தை புசித்து, உங்கள் பேர் மாத்திரம் எங்கள் மீது விளங்கட்டும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே தரித்துக் கொண்டு தங்களது சுயநலங்களில, தங்களது சுயமான உபதேசங்களில, கள்ள உபதேசங்களில மருள விழுந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பெயர்களை தாங்கி இருக்கின்ற பெயர் சபைகளின் கூட்டமைப்பே இந்த பாபிலோன். ஆகவே இந்த பாபிலோனுக்கு மிகப்பெரிய அழிவு, இந்த பாபிலோனுக்கு சத்தியம் இல்லை. இந்த பாபிலோனிலே கொடுக்கப்படுகின்ற தேவ தயவு என்று போலியாக சொல்லப்படுகிற போலியான அடையாளங்கள், போலியான அற்புதங்கள் அனைத்தும் பொய்யே. இதுவே அந்தி கிறிஸ்து, இதுவே அந்தி கிறிஸ்துவின் குமாரத்திகள் என்ற மாபெரும் எச்சரிப்பின் அறிவிப்புகள் லவோதிக்கேயா கால சபைக்கே உரிய ஏற்ற நேர சத்தியமாக இருந்ததினாலே பாபிலோனை விட்டு வெளியே வா என்ற மாபெரும் சத்தியங்கள் தேவனுடைய தயவிலே புறப்பட்டதை நாம் உற்று நோக்க வேண்டும். அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அருமையான சீயோன் அந்த பாபிலோனை விட்டு வெளியே புறப்பட தொடங்கும் போது கிழக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவும் அவரது மகிமையின் சபையும் வெளியே அழைக்கப்பட்ட சீயோனுக்கு அவர்கள் விசேஷித்த தயவு பாராட்டினார்கள். ஆம், மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். அதுவே அறுவடையின் கால வகுப்புகள். ஆமன்பானவர்களே, ஏற்ற நேர சத்தியங்கள், ஏற்ற கால சத்தியங்கள், மீட்டின் டியூ சீசன் என்று சொல்லப்படக்கூடிய ஊனும் நினமும் நிறைந்த மாபெரும் சத்தியங்கள். வீட்டஜமான் பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து கொடுத்திட்ட தெளிதேனிலும் மதுரமான தெய்வீக திட்டங்களின் மாபெரும் சத்தியங்கள், மாபெரும் ஏராளமான திரட்சியான சத்தியங்கள் கொடுக்கப்பட அந்த சத்தியங்களை சுவைக்க, அந்த சத்தியங்களை ஜீரணிக்க, அதன் மூலம் ஆவிக்குரிய சத்துவம் பெற்ற மாம்சத்தின் திருச்சபை பலன் கொண்டது. அறுவடையின் பணியை 1874 கிபியிலிருந்து மிக விசேஷித்த முறையில தேவாவியின் உதவியில ஆவியினால் பிறப்பித்தல், ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுதல், ஆவியினால் முத்திரிக்கப்படுதல் என்றால் என்ன, அதனுடைய வாழ்க்கை முறை என்ன, உண்மையான முழுமையான அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்ற மாபெரும் சத்தியங்களை பெற்று பாபிலோனை விட்டு எதற்காக வெளியே வர வேண்டும், ஏன் வெளியே வர வேண்டும், ஏன் தேவன் வெளியே வர சொன்னார் என்ற காரண காரியங்களை அறிந்தவர்களாக இந்த மாபெரும் பயணத்தை கர்த்தர் இயேசுவின் தலைமையில அங்கே தொடங்கினது. இவைகள் நிழலிலே காண்பிக்கப்படுகிறது. கோரேசின் தலைமையின் கீழாக மாபெரும் சைன்யம் இந்த பாபிலோனை வீழ்த்தி பாபிலோனின் கோட்டை கொத்தளங்களுக்குள் நுழைந்து அந்த மகா பெரிய சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு மாத்திரமல்ல, மேதோ பெருசி சாம்ராஜ்யத்தை புதிதாக ஸ்தாபித்து மிகப்பெரிய யுத்தங்கள் இன்றி பாபிலோனை விளைவைத்தது. அதே போல
இங்கே முதலாவது லவோதிக்கியா சபையின் காலத்திலே பாபிலோன் எது என்பதை பற்றிய சத்தியம் வெளியானது. ஆமன்மானவர்களே, மகிமையின் கர்த்தர் இயேசு பாபிலோனை வீழ்த்துகிறார். கோரேஸ் தலைமையிலே பாபிலோன் வீழ்த்தப்பட்டது. ஆகவே யுத்தமின்றி பாபிலோன் விழுந்தது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல விவரிக்கப்படுவதை நாம் வாசிக்க கேட்போம். ஆகவே இந்த விசேஷித்த செயல்முறையில தொலைதூர 2ஆம் கட்ட நிறைவேறுதலில கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாபிலோனை வீழ்த்தினார். வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 14:22. நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இந்த நேரடியான பாபிலோன், அதாவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இறுதிக்கட்ட பெல்ஷாத்சாரின் விருந்து நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 100 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே இந்த மிகப்பெரிய எச்சரிப்பை தேவன் கொடுத்திருந்தார். ஆகவே ஏசாயா தீர்க்கனின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த மாபெரும் எச்சரிப்பின் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நேரடியாகவே மகாராஜாவாகிய மேதோ பெர்சிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக தேவனால் அனுமதிக்கப்பட்ட சைரஸ் என்ற கோரேசினால் நிறைவேற்றப்பட்டதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கே உரிய பொருளான அடையாளமாக கோரேசாக மாபெரும் ஆவிக்குரிய அடையாளமாக காண்பிக்கப்படுகிற தேவ திட்டத்தில் குறிக்கப்படுகிற கிழக்கிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களுக்கு தலைமை அதிபதியாய் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையில பாபிலோனின் பேரை அதன் மீந்திருக்கிறவர்களை புத்திரனை பௌத்திரனை தேவன் அங்கே இருந்து வெளியேற்றி பாபிலோனை முற்றிலுமாக பாபிலோனை நியாய தீர்ப்புக்குள்ளாக்குகிறார், நியாய தீர்ப்புக்குள்ளாக்க போகிறார். பாபிலோனுடைய பெயர் இனிமேல் இல்லாமல் போகும் மட்டுமாக அதை முற்றிலுமாக அதை நியாயத்திற்கு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்துடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடையாள பாஷை சத்தியங்களின் மூலமாக அவர் விளக்கி வைத்திருப்பதை, மாபெரும் சத்தியங்கள் மூலம் கொடுத்து வைத்திருப்பதை, அடிப்படை வேத பாட சத்தியங்கள் அந்தி கிறிஸ்து பாகம் 3 அந்தி கிறிஸ்து பாகம் 2 ஆகிய பாகங்களிலே நேர்த்தியாக கற்றுக்கொண்டு அதன் தொடர்ச்சியான வளர்ச்சியின் சத்தியங்களுக்குள்ளாக நாம் தொடர்ந்து வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் ஏற்பாட்டிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலைமையேற்று மகாராஜாவாக மாபெரும் சக்கரவர்த்தியாக அவர் இங்கே இந்த பாபிலோனுடைய நியாய தீர்ப்பை அவர் நிறைவேற்றி வைப்பதற்கு அவர் இந்த 2ஆம் வருகையின் பிரசன்ன காலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நேரடியாய் அங்கே தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில மேதியனாகிய தரியு குறித்து இங்கே குறிப்பிடப்படுது. அதாவது தானியேல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இந்த வெற்றி, அதாவது மேதோ சாம்ராஜ்ய வெற்றி, மேதோ பெர்சிய வெற்றி அங்கே எவ்விதமாக குறிப்பிடப்படுகிறது என்பதை இறுதியான வசனத்துல நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:31. தானியேல் 5:31. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, மேதியனாகிய தரியு, டாரியஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படக்கூடிய இந்த மேதியர், அப்படியானால் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய மன்னனாக இங்கே மேதியனாகிய தரியு காட்டப்படுகிறார் என்றால் இதை குறித்துதான ஒரு ஆவிக்குரிய பார்வை மற்றும் ஆராய்ச்சியை நாம் தேவ தயவிலே பெற வேண்டி இருக்கிறது. காரணம், மேதியர்கள் மற்றும் பெர்சியர்கள் இணைந்த கூட்டாட்சியாகத்தான் இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் அங்கே உருவானது. ஆகவே கோரேசின் சமகாலத்திலே மேதியர்களின் தலைவராக இருந்த அந்த தரியுவை இங்கே கோரேஸ் தனது பிரதிநிதியாக அந்த சாம்ராஜ்யத்துல பாபிலோனை நிர்வகிக்க, பாபிலோன் நகரத்தையும் பாபிலோன் ராஜ்யத்தையும் ஆண்டிடுவதற்கு அந்த தரியுவிற்கு அங்கே கொடுக்கப்படுகிற சம வாய்ப்பு, கூட்டாட்சி அரசு, ஃபெடரல் கவர்மெண்ட், கூட்டாட்சி அமைப்பாக மேதியர்கள் மற்றும் பெர்சியர்கள் இணைந்த ஆளுகையின் அடையாளமாக இந்த டாரியஸ் என்ற தரியுவுக்கு, மேதியனாகி தரியுவுக்கு அந்த ராஜ்ய பாரத்தை ஆளும்படியாக அங்கே அனுமதி கொடுத்தார். மற்றொரு வகையில் சொல்வமேயானால் கோரேஸ் ராஜாவினுடைய நிர்வாக ஆளுகை பிரதிநிதி. ஏனென்றால் கோரேஸ் ராஜாவினுடைய மிகப்பெரிய பேரரசு 3 கண்டங்களுக்கும் விரவி பறந்தது. அதாவது மத்திய ஆசியா மற்றும் ஆசியா மைனர் மற்றும் ஐரோப்பா கண்டங்கள், மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் கீழ்ப்பகுதியாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டங்கள் வரைக்கும் இந்த சைரஸினுடைய மிகப்பெரிய படையெடுப்பு
வரலாற்று ரீதியிலான குறிப்புகளோடு காணப்படுகிறது. ஆம், அதைத் தொடர்ந்து ஆசியா மைனர்களும் மற்றும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்காசிய பகுதிகளுக்கும் தனது படைகளை அவர் அனுப்பி வைத்ததாகவும், அந்த கோரேஸ் ராஜாவினுடைய நிர்வாக ஆளுகை என்பது பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை அவர் தேவ தயவிலே பெற்றதாகவும், பாபிலோன் பொன்னாகி அந்த தலைநீரே என்ற தேவனால் குறிப்பிடப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு அடுத்தபடியாக வெள்ளி என்ற உலோகத்தால் குறிக்கப்பட்ட இந்த மேதோ பெர்சி சாம்ராஜ்யம் உலக பேரரசாக வளர்ந்து மிகப்பெரிய கண்டங்களை உள்ளடக்கிய நாடுகளை உள்ளடக்கிய அந்த காலத்திய மகா பெரிய பேரரசாக பறந்து விரிந்திருந்தது. ஆகவே அப்பேற்பட்ட பரந்த நிர்வாகத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்த கோரேஸ் மாமன்னன் அவருக்கு உடன் ஆளும் ஒரு ஆளுகையின் பிரதிநிதியாக, அதாவது வைஸ்ஜெரண்ட் ஆளும் பிரதிநிதியாக இந்த கோரேஸ் மாமன்னனால் அனுமதிக்கப்பட்டவரே மேதியனாகிய டாரியஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் பாபிலோன் மாகாணத்தையும் பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் நிர்வாக பகுதியாக ஏற்கனவே இருந்த பகுதிகளையும் அவர் புதிய ஆட்சி முறைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதற்கு நிர்வாக சீர்திருத்தம், the new era will begin, புதிய நிர்வாக சீர்திருத்த முறைகள் மற்றும் மாகாணங்கள் பிரிப்பு, அதற்கே உரிய ஆளுநர்களை ஏற்படுத்துதல், ஆளுநர்களின் பதவி பிரமாணம் ஆகிய இவைகள் அனைத்தையும் இந்த மேதியனாகிய தரியுவின் தலைமையில அவர் செய்ய வேண்டும், கோரேஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் கோரேஸ் உலகளாவிய சாம்ராஜ்யத்தை தேவ தயவிலை பெற்று அதை நிர்வகிக்கக்கூடிய பிரம்மாண்டமான பொறுப்பை அவர் பெற்றிருந்ததினாலே ஒரு பகுதியினுடைய ஆளுகையின் பிரதிநிதியாக தரியுவை அனுமதித்திருப்பதாக சகோதரர் சிடி ரசல் அவர்களும் சிடிஆர் அவர்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரேஸ் மேதிய பெர்சிய கூட்டாட்சி அரசினுடைய மாபெரும் சக்கரவர்த்தியாக மாமன்னனாக அவர் காணப்படுகிறார். ஆகவே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அகழ்வாராய்ச்சிகள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள், உலக நினைவு சின்னங்களின் வரலாற்றிலே த டாம்ப் ஆஃப் சைரஸ் மாமன்னனுடைய மகாபெரிய சைரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சைரஸ் மன்னனுடைய இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்லறை டூம், மிக முக்கியமான இந்த கல்லறை அந்த பழங்காலத்திய பெர்சிய சாம்ராஜ்யம், மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய பேசகிரேட் என்ற மாபெரும் தலைநகராக அங்கே காணப்படுகிற அந்த சிதிலமடைந்த அந்த மாபெரும் தலைநகரின் பகுதியில அங்கே காணப்படும் மாபெரும் நினைவு சின்னமாக காணப்படுகிறது. பிபிடியில சகோதரர்கள் காண்பிக்கிறாங்க, நம் அனைவரும் அதை உற்று நோக்குவோம். மிகப்பெரிய ஒரு மாமன்னன், தேவனால் அனுமதிக்கப்பட்டு வேதாகம வரலாற்றிலே குறிப்பிடத்தகுந்த மன்னர்கள் வரிசையில இந்த சைரஸ் தி கிரேட், கோரேஸ் என்ற மாபெரும் மாமன்னனாக தேவனுடைய பிரதிநிதியாக அனுமதிக்கப்பட்ட இந்த மன்னன் குறிப்பிடப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய தானியேலினுடைய வேதாகம பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மாமன்னனுடைய இந்த கல்லறை, இந்த சமாதி இன்றளவும் நினைவு சின்னமாக அங்கே இருக்கிறது. பேசர்கேட் பகுதியில வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றளவும் சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய அந்த பயணிகள் சைரஸ் தி கிரேட் உடைய டூம் பார்த்து அவர்கள் பிரமிக்கிறார்கள். அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று குறிப்புகளை அவர்கள் அந்த பகுதியில அங்கே அதற்குரிய கைடுகள் அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த கைடுகள் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் சைரஸ் மாமன்னனுடைய நினைவு நாளை இன்றளவும் ஆதி கால பெர்சிய குடிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள். அவருடைய நினைவு தினமாக இன்றளவும் அனுசரிக்கப்படுகிறது. ஆமன்பானவர்களே, இன்று பேசர்கேட் எங்க இருக்குன்னா ஈரான் என்ற அந்த நாட்டில் இருக்கு. ஆகவே அந்த ஆதி குடிகள், பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய ஈரானியர்கள் அவர்கள் இந்த பேசர்கேட்ல தங்களது முன்னோராக அங்கே தங்களது வழி மரபினராக இந்த சைரஸை, அதாவது கோரேஸை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்றளவும் அவரது பிறந்த நாளின் நினைவாக அவர்கள் தங்களது தேசிய தினத்தை குறித்து, தங்களது தேசத்தை குறித்து அவர்கள் உற்சாகம் அடைகிறார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை அந்த டூரிஸ்ட் கைட்ஸ் அவங்க ட்ரெடிஷனலா மரபுவழி செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மற்றொரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், இந்த நினைவு சின்னத்திற்கு முன்பதாக வருகின்ற எப்பேற்பட்ட அரசர்களும் அல்லது மாமன்னர்களும் அல்லது படையெடுப்பாளர்களும் அவர்களது சைனியங்களை விட்டுவிட்டு, ரதங்களை விட்டுவிட்டு, குதிரைகளை விட்டுவிட்டு இறங்கி நடந்து வந்து இந்த கல்லறையின் முன்பதாக அவர்கள் நின்று அவருக்கு எப்போதும் அஞ்சலி செலுத்தியே சென்றிருக்கிறார்கள் என்ற வரலாற்று குறிப்பும் காணப்படுகிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அலெக்சாண்டர் தி கிரேட். ஆமன்பானவர்களே, பெர்சிய மாமன்னன் கோரேசுக்கு பிற்பாடு
பிதாவாகி தேவன் அனுமதித்திட்ட, தனது தெய்வீக திட்டத்திலே அனுமதித்திட்ட புறஜாதி ராஜாக்களினுடைய ராஜ்யம் அனுமதியில உலகளாவிய அளவிலே உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வெண்கல உலோகத்தால் குறிக்கப்பட்ட கிரேக்க சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய அலெக்சாண்டர் தி கிரேட் என்ற இந்த மாமன்னன் வரும்பொழுது இந்த நினைவு சின்னத்திற்கு முன்பதாக தனது குதிரை புசிபேலஸை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்து அந்த மாமன்னனின் கல்லறைக்கு முன்பதாக சென்று அந்த மாமன்னனுக்கு அஞ்சலி செலுத்தி பிற்பாடு தொடர்ந்து அந்த நினைவு சின்னத்தை அந்த காலகட்டத்தில் அவர் புதுப்பிக்க அவர் உத்தரவு கொடுத்து மீண்டுமாக அந்த மன்னனை பற்றிய முழு வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு சில நாட்கள் அந்த பேசர்கேட்டிலே தங்கி அவர் சென்றதாக இன்றளவும் பெர்சிய வரலாற்று குறிப்புகள் காணப்படுவதை நாம் உற்று நோக்க வேண்டும். அப்படியானால் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்திலே அவர் அனுமதித்திருக்கின்ற வரலாற்று கதாபாத்திரங்கள், வரலாற்று சின்னங்கள், வரலாற்று நிகழ்ச்சிகள் ஒன்றோடொன்று எவ்வளவு பின்னி பிணைந்தவை, ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டு வருபவை என்பதை நாம் வேதத்தின் ஆராய்ச்சி மாணவர்களாக, வேத ஆராய்ச்சியாளர்களாக தேவ தெய்வலே பெற்றும் கற்றும் தேவனுக்கு நன்றியும் செலுத்தக்கூடியவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாய் எவ்வளவாய் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், பெர்சிய மாமன்னன் அலெக்சாண்டர் போர் யுக்திகளை மற்றும் போர் நிபுணத்துவத்தை இந்த சைரஸ் எவ்விதமாக கையாண்டிருக்கிறார் என்பதை அந்த கால சமகால வரலாற்று நிகழ்வுகளிலே அந்த காலத்திலே இருந்த அந்த பெர்சியருடைய வம்சவழி மரபினரிடத்துல கேட்டு அவர் அதை பெற்று சென்றதாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. ஆகவே இது அவர்களது மரபு வழி செய்திகள். அன்பானவர்களே, அலெக்சாண்டருக்கு பின்பதாக வந்த பல்வேறு படை தளபதிகள், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த மாமன்னன் சைரஸுடைய வரலாற்றை விரும்பி கேட்டு அதன் மூலமாக பல்வேறு அனுபவங்களை அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பெற்று பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு தனியான வரலாறு. அப்படியானால் பிதாவாகி தேவனால் அனுமதிக்கப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட இந்த கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய சைரஸ் தி கிரேட் மாமன்னன் அலெக்சாண்டருக்கு முன்பதாக உலகம் முழுவதும் கைப்பற்றின ஒரே மாமன்னன் என்றால் சைரஸ். வரலாற்று ஆசிரியர்கள் திகைத்து நிற்கிறார்கள். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய மகா சைரஸ் என்று அவரை குறிப்பிடுகிறார்கள். அலெக்சாண்டருக்கு முன்னோடி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே மாமன்னன் அலெக்சாண்டர் இந்த மேதோ பெரிய சாம்ராஜ்யத்தை கண்டு வியந்ததாகவும் அதனுடைய மாபெரும் நிர்வாக அமைப்பை கண்டு அவர் அதை தனது தளபதிகளுக்கும் தனது மந்திரிமார்களுக்கும் அவர் அதை குறித்ததான ஆராய்ச்சியை அதன் மூலமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஏவினதாகவும் முந்தைய வரலாற்று குறிப்புகள் கூட குறிப்பிடப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த மாமன்னன் சைரஸ் தனது ஆளுகையின் பிரதிநிதியாக, வைஸ் ஜெரண்டாக மேதியனாகிய தரியுவை நியமித்ததினாலே தரியோ இப்போது பாபிலோனிய மாகாணம் மற்றும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டிலே ஏற்கனவே இருந்த அந்த ராஜ்யத்தை அவர் புதிய நிர்வாக பிரிப்புகளாக ஆளும் வசதிக்காக பிரிக்க வேண்டியிருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நாம் வாசித்து இந்த மேதோ பெர்சிய நிர்வாக சீர்திருத்தத்தின் புதிய பரிமாணத்தை நாம் ஆராய இருக்கின்றோம். வசனங்களை கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 6:1-2. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவராய் இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிர்வாக சீர்திருத்தத்தை மாமன்னன் சைரஸுக்கு கீழாக இருந்த அவரது வைஸ்ஜெரண்ட், அதாவது ஆளுகையின் பிரதிநிதியாக இருந்த இந்த டாரியஸுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். ராஜ்யம் முழுவதையும் ஆள வேண்டும் என்றால் பாபிலோன் தனது கட்டுப்பாட்டிலே ஏற்கனவே வைத்திருந்த அந்த சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, அவர் அதன் இணை துணை பகுதிகளையும் பிடித்துக் கொடுத்திருந்தார். ஆம் அன்பானவர்களே, முழுமையாக ஆளுகை செய்வதற்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், மறுசீரமைப்பு, 120 மாகாணங்களுக்கே உரிய ஆளுநர்கள் வேண்டும். 120 மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட மேதோ பெர்சிய மாபெரும் வல்லரசு, டைனாசிட்டி, மிகப்பெரிய வல்லரசாக இந்த 120 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மாகாணங்களுக்கே உரிய ஆளுநர்கள், அதாவது தேசாதிபதிகள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அங்கே பிரிக்கப்பட்டார்கள். ஆகவே இவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்ற ஒரு
ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக அங்கே மேதோ பெர்சிய கவர்மெண்ட் வெள்ளியாக, சுத்த வெள்ளியாக அங்கே தேவன் அனுமதித்திருக்கிற அந்த சிலை தரிசனத்தின் விளக்கத்திற்கேற்ப மிக விசேஷித்த வல்லமை பெற்றதாக தேவ தயவுல அந்த மாமன்னன் சைரஸின் கீழாக அந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு கொடப்பட்டது. அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு என்ற வார்த்தைகளை இங்கு நாம் உற்று நோக்க வேண்டும். ஆம், அந்த முந்தைய காலத்துல மேதோ பெர்சிய கவர்னன்ஸ் அவருடைய ஆளுகையில எவ்விதத்திலும் அவர்களுக்கு பொருளாதார இழப்பு வந்துவிடாத படிக்கு அவர்கள் நேர்த்தியாக நிர்வாக சீரமைப்புகளை செய்தார்கள். ஒவ்வொரு தேசாதிபதிகளும் அவரவர்கள் மாகாணங்களுக்கு அவர்கள் ரெவின்யூ என்று சொல்லப்படக்கூடிய வரி மற்றும் தீர்ப்பாயங்கள் மற்றும் மக்களை நிர்வகித்தல், அவர்களுக்கு தேவையானவைகளை வழங்குதல், தேவையானவைகளை பெறுதல், வேளாண்மை மற்றும் கட்டட நிர்வாகம், நில நிர்வாகம், நீர் நிர்வாகம் ஆகிய பல்வேறு துறைகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கே உரிய செலவுகளுக்கு உரிய செலவினங்கள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டு ஒரு ஒழுங்குமுறை, ஒரு ஆளுகையின் ஒழுங்குமுறை அங்கே ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு மிக முக்கிய காரணம் சைரஸ். ஆமன்பானவர்களே, சைரஸ் தி கிரேட். இந்த நிர்வாக சீர்திருத்தத்திற்கெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவி மாமன்னன் சைரஸ். ஆகவே மாமன்னன் சைரஸை அனுமதித்தவர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன். அவரது வேலையாளாக, அவரது ஊழியனாக, அவரது மனுஷனாக தேவன் அவரை குறிப்பிட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசனத்துல நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், அநேக முறை வாசித்திருப்போம், நினைவு கூறலாம். சைரஸை அவர் வர வைக்கிறார். அன்பானவர்களே, இப்படியாக இந்த நஷ்டம் ஒருபோதும் இழப்பு வராதபடிக்கு ஞானமான நிதி நிர்வாகம் மற்றும் ராஜ்ய நிர்வாகம், ஆளுகை நிர்வாகம் அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே அதை கண்காணிப்பதற்கும் அதை முழுமையாக சூப்பர்வைஸ் பண்ணுவதற்கும் மேல் நிர்வாகம் பண்ணுவதற்கும் 3 பிரதானிகளை அந்த மேதோ பெர்சிய கவர்னன்ஸ்ல மிகப்பெரிய ஆளுகையின் பிரமிக்கத்தக்க 120 மாகாணங்களுக்கும் இருக்கக்கூடிய தேசாதிபதிகளை நிர்வகிக்க அவர்கள் கொடுக்கக்கூடிய வரவு செலவுகளை, கணக்குகளை, நிதி நிர்வாகத்தை, ஆளுகை நிர்வாகத்தை, மக்கள் நிர்வாகத்தை நீதி பரிபாலனம் செய்திடுவதற்கு 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது மேதியனாகிய டாரியஸ் என்ற தரியுவுக்கு நலமென்று கண்டது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில இந்த 3 பிரதானிகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரதானிகளாயிருந்திருப்பார்கள். த மோஸ்ட் விஐபிஸ். அந்த மேதோ பெர்சிய ராஜ்யத்துல இந்த 3 பிரதானிகளும் டாப் லெவல் ஆர்டர், மிகப்பெரிய டாப் லெவல் ஆர்டர். 120 தேசாதிபதிகள் தான் எவ்வளவு முழுமையான மாகாணங்கள், 120 மாகாணங்களினுடைய கணக்கு வழக்குகள் அங்கே இந்த பேரரசுக்கு கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை டாரியஸ் அவர் வாங்கி கொண்டு அதை சைரஸ்க்கு ஃபார்வர்டு பண்ணுவார். இப்படியாக இந்த மாபெரும் நிர்வாக அமைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 3 பிரதானிகளுக்கும் மேற்பட்டவராக யார் இருந்தது என்பதை தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவராயிருந்தார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவரை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக மாபெரும் வரலாற்று சத்தியத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தானியேல் அந்த 3 தலைமை பிரதான மந்திரிகளுக்கும் மேலான தலைமை பிரதம மந்திரியாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தால் மேதோ பெர்சிய தலைமை ராஜாவாக இருக்கக்கூடிய சைரஸினால், அவருக்கு கீழ் ஆளுகையின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மேதியனாகிய தரியு என்று சொல்லப்படக்கூடிய டாரியஸினால் உயர்த்தப்பட்டார். தானியேல் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் 120 ப்ராவிடன்சஸ். முதல் பிரதம மந்திரி டானியேல் அந்த மத்திய ஆசியா பகுதியிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று நிறுவனம். அவருடைய அந்த காலத்து பெயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெல்ஷாத்சார் என்று பாபிலோனிய சால்டிஷ் லாங்குவேஜ்ல வைக்கப்பட்ட பெயர் அவருக்கு முன்பதாக அங்கே இருந்தது. மாத்திரமல்ல, மிக முக்கியமாக இந்த வரலாற்று குறிப்புகளும் வரலாற்று ஆவணங்களும் வேதாகமத்திலிருந்து எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் பிரமிக்கிறார்கள். தேவன் எவ்வளவு பெரியவர், அவரது உண்மையான மாபெரும் தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில அவர் மாமன்னர்களை உருவாக்க, ராஜ்யங்களை ஏற்படுத்த, மன்னர்களை ஏற்படுத்த அவர்
எவ்வளவு பெரிய சர்வ வல்லவர், அவரால் அனைத்து முடியும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். பிற்பாடு நாம் இந்த வரலாற்று பகுதியிலே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தானியேல் இந்த 3 பிரதானிகளுக்கும் தலைமை பிரதம மந்திரியாக தேவ தயவாலே உயர்த்தப்பட்டார். ஆகவே அந்த ராஜ்யங்களின் ராஜாக்களாகிய டாரியஸ் மற்றும் சைரஸ்க்கு முன்பதாக தானியேலுக்கு விசேஷித்த ஆவி ஏற்கனவே இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவன் கொடுத்திட்ட ஆவி, தேவனால் வழிநடத்தப்படும் உன்னதமான ஒரு மனுஷனாக இந்த தானியேல் காணப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் அருளும் வழிநடத்துதல், பிதாவாகிய தேவன் அருளும் ஞானம், பிதாவாகிய தேவன் அருளக்கூடிய மாபெரும் விசுவாசம் இந்த தானியேலுக்குள் இருந்தபடியினாலே ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தலைமை பிரதம மந்திரியாக த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த மேடோ பெர்ஷியன் கவர்மெண்ட் என்ற வகையில மாபெரும் சிறப்பு வாய்ந்தவராக அங்கே ஏற்படுத்த அங்கே ராஜா தீர்மானித்து அதை செய்து விட்டார். ஆகவே தானியேல் பிரதம மந்திரியாக, ஏனென்றால் மத்திய ஆசியா முழுவதுமான மேதோ பெர்ஷிய நிர்வாகம் அது பழங்கால இந்தியா வரைக்கும் பரவி இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுது. சிந்து தேசம் என்று பழங்கால இந்தியாவை வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. அந்த தேசம் வரைக்கும் இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் பரவி இருந்தது. ஆகவே தானியேல் வரும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நீதியான உயிர்த்தெழுதலிலே, மேன்மையான உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுப்பப்படும் போது தானியேலை குறித்ததான சாட்சி வெளிப்படுத்தப்படும். அந்த காலத்திய மக்கள் உயிர்த்தெழுப்பப்படும் போது தானியேல் எங்களது பிரதம மந்திரி, 120 மாகாணங்களின் தேசாதிபதிகளுக்கும் தலைமையாக 3 பிரதானிகளை அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் கோரேஸ் மற்றும் டாரியஸ் ஏற்படுத்தி இருந்தார்கள். தரியு அவர்களுக்கும் மேலாக தானியேலை அந்த சக்கரவர்த்திகள் ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் மேலாக இருந்தவர் பிதாவாகி தேவன் மகாராஜா. ஆம், இப்படிப்பட்ட டிவைன் ஆர்டினன்ஸ், தெய்வீக அரசாட்சி முறையை குறித்ததான ஒரு சாட்சியை உயிர்த்தெழுப்பப்பட்ட நிலைமையிலே அந்த பழங்கால பெர்சிய மக்கள் அவர்கள் சாட்சியை கொடுக்கும் போது இந்த உலகத்தின் ஜனங்கள் எவ்விதமாய் ஆச்சரியப்பட இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் இந்த உலகத்திற்கு முன்பதாக தற்போது வேதாகமம் ஒரு கதை புத்தகமாக அல்லது ஒரு கட்டுக்கதை புத்தகமாக அல்லது புறக்கணிக்கப்படத்தக்க புத்தகமாக அவிசுவாசமாக அவர்கள் கருதுவதற்கு பல்வேறு முகாந்திரங்களை, அவர்கள் உபாய தந்திரங்களை சாத்தானிய சக்திகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. இவைகளெல்லாம் வரும் நீதியின் ராஜ்யத்திலே தவிடுபடியாக்கப்படும், தரைமட்டமாக்கப்படும். காரணம், வேதாகமம் முழுமையான சத்தியம். வேதாகமம் நிரந்தரமான வரலாற்று ஆவணங்களையும் வரலாற்று சான்றுகளையும் உள்ளடக்கியது. ஆகவே பிதாவாகி தேவனே அனைத்து வரலாற்றின் ஆசிரியர், ஆத்தர் ஆஃப் என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் தி யூனிவர்ஸ், ஒட்டுமொத்த அகில உலக பேரண்டத்தினுடைய தலைமை வரலாற்று ஆசிரியர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனே, அவரது விரலினால் அனுமதிக்கப்பட்ட வரலாறு ஆதி காலம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் நடந்து வருகிறது, இனிமேலும் நடந்தேற போகின்றது என்பதை அவரது அருமை திருச்சபை லவோதிக்கேயா கால சபையின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம் அனைவரும் நிச்சயம் விசுவாசத்திலே அறுதியிட்டு உறுதியாக நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, தானியேல் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக அந்த காலத்தில் இருந்தார். தானியேலின் சிறப்பு என்ன? தானியேல் ஏற்கனவே பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தை அவரது இளம் பிராயத்திலேயே பெற்ற ஒரு மிகச்சிறந்த பக்திமான். ஆம், அவரது சிறப்பு பன்மொழி திறமை. அவர் யூதேயாவின் ராஜகுல மக்களில் இருந்து அவர் பாபிலோனிய ராஜாவாக இந்த ரனேபுகாத் நேச்சரினுடைய ஏற்பாட்டின்படி அழைக்கப்பட்டு அவர் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு தேவன் அனுமதி கொடுத்ததினாலேயே அந்த நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆகவே தானியேலின் சிறப்பு பன்மொழி சிறப்பு, மொழி வல்லுனர், அனைத்து மொழி வல்லுனர் மற்றும் சகல தரிசனங்களிலும் சகல சொப்பனங்களிலும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் சிறப்புற எடுத்து சொல்வதில், விளக்கி சொல்வதில் பிதாவாகி தேவன் அவரை சிறப்பு கருவியாக பயன்படுத்தினார். ஆகவே இந்த தானியேலை குறித்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தானியேலுக்கு அனைத்து அறிவுகளும் இருப்பதை கண்டு அவர்களுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஒருவேளை தானியேலுக்கு சிறப்பான உளவுத்துறை அறிவு இருக்கிறதோ, அவருக்கு மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் அனைத்தையும் செய்கிறாரே, அனைத்து துறை வல்லுநர்களுக்கும் மேலாக அவரது அறிவு இருக்கிறதே, ஆகவே அவருக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் அவரை குறித்து நினைத்தவர்கள் உண்டாம்.
ஆனால் பிதாவாகிய தேவனே, நீர் மகா பெரியவர். உமது அனந்த ஞானத்தினாலே, மாபெரும் வல்லமையினாலே, உமது விசேஷித்த நுண்ணறிவினாலே இந்த தானியேலுக்கு இவ்வளவு சிறப்புகளையும் இரக்கங்களையும் கொடுத்திருக்கிறீரே. ஆகவே பன்மொழி வல்லுநராக பல்வேறு சிறப்புகளை பெற்ற தானியேல் உளவுத்துறை தலைவராக இளம் வயதிலேயே அவரிடத்திலிருந்து ஆலோசனைகள் கேட்கக்கூடிய காரியங்களாக அங்கு இருக்கிறதை வரலாற்று குறிப்புகள் கூட சான்று பகர்கின்றன. பெல்சாத்சார். ஆகவே இவரிடத்துல அனைத்து காரியங்களுக்கும் இடையுண்டு என்று அந்த வயது முதிர்ந்த ராணி அவர்கள் அந்த பெல்சாத்சாரினுடைய விருந்து நடந்த பொழுது வந்து சொன்னதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். அங்கே மெனே தெக்கேல் உபார்சின் என்ற விசேஷித்த தெய்வீக எச்சரிப்பின் வார்த்தை தேவனுடைய அனுமதியின் பேரிலே விரலினால் எழுதப்படும் பொழுது அதற்கே உரிய விளக்கத்தை பெற அவர்கள் தடுமாறிய போது ராணி, மூத்த தாய் ராஜமாதா அவர்கள் வந்து இதற்கே உரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாபெரும் ஞானத்தை, விசேஷ ஆவியை அவர்கள் தகப்பனார் காலத்திலிருந்து அங்கே பெற்றிருப்பது ஒரே ஒருவர் தான், அவர் முதிர் வயது தானியேல். அவருக்கு சகல அறிவுகளும் உள்ளது என்று அவரை அழைத்து வந்ததை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விசேஷித்த இந்த அன்பானவர்களே, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கட் ஆயிட்டது. தேங்க்யூ. இந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விசேஷித்த தேவ தயவு, அவர் பன்மொழி வல்லுநராக விசேஷித்த தேவ ஆவி உடையவராக அவர் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே ஞானமிக்க இந்த தானியேல் பிதாவாகிய தேவனிடத்துல அவர் மிக மிக பக்தி வாய்ந்தவராக அவர் இளம் பிராயத்திலிருந்தே காணப்பட்டார். ஆமன்பானவர்களே, ஆகவே இந்த தானியேலை குறித்து அவர் இந்த 120 மாகாணங்களுக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள் அவர்களை மேற்பார்வையிடுவதற்குரிய அதிபதிகளாக உயர்த்தப்பட்டும், அந்த 3 அதிபதிகளாகிய பிரதானிகளுக்கு மேலாக இந்த தானியேல் உயர்த்தப்பட்டதிலே மற்ற பிரதானிகள் இவர் மீது வெறுப்பும் பொறாமையும் கொள்ள தொடங்கினார்கள். ஆகவே தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இந்த தானியேல் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே இருந்துட்ட அந்த காரியத்தை குறித்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சத்திய வசனம் விவரிக்கிறது. தானியேல் 6:4 வாசிக்க கேட்போம். தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் தானியேல் மாபெரும் சக்கரவர்த்தியாகிய சைரஸ் என்ற கோரேசுக்கும் அங்கே தேசாதிபதியாக இருக்கக்கூடிய மேதியனாகிய டாரியஸுக்கும் உண்மையுள்ளவராக அந்த ராஜ்ய விசாரிப்பிலே, அதாவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராஜ்ய நிர்வகிப்புல மாபெரும் சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்கள் பெறக்கூடிய நிதி இருப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு மற்றும் நிர்வாகவியல் ஆகிய அனைத்திலும் அவர் நேர்மையாக செயல்பட்டார். ஆகவே அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய 3 பிரதானிகள் ஒருபோதும் நிர்வாக கோளாறை ஏற்படுத்திவிட முடியாது, ஊழல் செய்திட முடியாது, லஞ்ச லாவண்யங்கள் வாங்கிவிட முடியாது. ஆகவே இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த நேர்மை மற்றும் உண்மை என்ற கொள்கைகளை தேவ தயவிலே பெற்றிருந்த தானியேல் இவைகளை செயல்படுத்தும் பொழுது அது நிமித்தமாக எதிரிகளை, வெறுப்பை, ரகசிய எதிரிகளை அவர் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. ஆகவே இதை குறித்து சிடிஆர் மிக நேர்த்தியாக கூறுவார். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். குற்றப்படுத்தும் முகாந்திரம் தானியேல் மீது வருவதற்கான அடிப்படை காரணங்கள் ஏற்பட தொடங்கினது. 120 மாகாணங்களுக்கும் தேசாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை நிர்வகிக்கக்கூடிய 3 பிரதானிகள், அவர்களுக்கு மேலான பிரதிநிதியாக பிரைம் மினிஸ்டராக தானியேல். ஆகவே அனைத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தானியேல் தான் வாட்ச் பண்ணி கவனிச்சு எதை அவர் அங்கீகரிக்கலாம் வேண்டாம் என்று முடிவெடுத்து தானியேல் சொல்லும் தீர்மானத்தையே பேரரசனாகிய டாரியஸ் அவர் ஏற்பார். டாரியஸ், அதாவது தரியு ஏற்றுக்கொண்டு
அதை மாமன்னன் சக்கரவர்த்தி ஆகிய சைரஸ்க்கு அனுப்புவார். ஆகவே தானியேலின் முடிவே சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உயர்வான பொறுப்புக்கு உயர்த்தப்பட்டார் தானியேல் தேவனுடைய தயவினாலே. இவைகள் மிகவும் பெரிய அளவுல குற்றப்படுத்தும் முகாந்திரத்துக்கு காரணமாயிற்று. காரணம், யூத வெறுப்பு அந்த காலத்திலேயே இருந்தது, ரகசிய எதிரிகளும் இருந்தாங்க. பிகாஸ் டேனியல் இன்டர்ஃபரட் வித் தியர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கிராஃப்ட். ஊழலுக்கு எதிராக எப்போதும் தானியேல் நேர்மையுடனும் உண்மையுடனும் செயல்பட்டார். நிர்வாக சீர்திருத்தங்களை செய்தார். அடித்தட்டு மக்களும் மேம்படுவதற்குரிய அனைத்து காரியங்களையும் அவரது நிர்வாக சீரமைப்பிலே அவர் செய்து கொண்டே வந்தார். ஆகவே தானியேலுக்கு எதிராக, தானியேலை ஒழித்து கட்ட, தானியேலுடைய ஜீவன் ஒருபோதும் இனி இருக்கக்கூடாது என்ற அளவில் தானியேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே வன்கண் மற்றும் வஞ்சம் வைத்துக் கொள்ள தொடங்கினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் தானியேல் மீது பொறாமை மட்டுமல்ல, தானியேல் உயிரோடு இருந்தால் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற முடியாது, தாங்கள் ஊழல் செய்திட முடியாது, தாங்கள் இந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளை ஏமாற்ற முடியாது, மற்றும் தங்களது வல்லமையான வேலைகள் நின்றுவிடும், தங்களது அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் என்ற வகையிலே சுயநலம், அதிகார பசி, தாகம் இவைகளுக்கு இங்கே தானியேல் தடையாக இருக்கிறாரே. ஆகவே இந்த தானியேல் நிச்சயமாக கொல்லப்பட வேண்டும் என்ற சதி ஆலோசனை, கான்ஸ்பிரசி இவர்கள் செய்து இந்த ஒரு குழுவாக உருவாக்கி கொண்டார்கள். ஆகவே தானியேல் 6:5 இவ்விதமாக விவரிக்கிறது. வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6:5. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவரை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவனுடைய மனுஷனாக, அவரது பிரதிநிதியாக இருந்த தானியேல் தேவன் மீது முழுமையான பக்தி வைராக்கியம் மிக்கவர், பிதாவாகிய தேவன் மீது முழுமையான பக்தி உடையவர். ஆகவே அவரது இளம் பிராயத்திலேயே, வாலிப பிராயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை என்று தேவனுடைய தயவிலே பெற்றிட்ட அந்த ஆவிக்குரிய வார்த்தை அவரது வாழ்க்கையாயிற்று. ஆகவே இளம் பிராயத்திலேயே பிதாவாகி தேவன் மீது முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்த இந்த தானியேல் அவர்கள், அவர் முழுமையாக தேவனை சார்ந்து வாழும் வாழ்க்கையில் அவர் முழுமையாகவே இருந்தார். ஆகவே அவர் இளம் பிராயத்திலே அடிமையாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் கூட அவர் முற்றிலுமான புதிய சூழல், பாபிலோனிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய கைதியாக வந்த போதிலும் இங்கே மாமன்னன் நேபுகாத்நேசரினால் அவரது பிரதானிகளினால் அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அந்த பாபிலோனிய கலாச்சாரம் மற்றும் பின்னணி மற்றும் உணவு இவைகளிலே வளர்ச்சி பெற வைத்து வளர்த்துவிக்க அதற்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்படும் போது தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டு தேவன் தனக்கு கொடுத்திட்ட சட்ட திட்டங்களுக்கு தேவனுக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டி தனது இருதயத்தில் நிர்மாணித்துக் கொண்டதினாலே உணவு உட்பட, அவர் பெயர் உட்பட, அவர் வாழ்க்கை உட்பட எல்லாவற்றிலும் அவர் தன்னை காத்து கொண்டே வந்தார். ஆகவே இந்த வேத விஷயத்துல தேவனிடத்திலே அவர் எப்போதும் ஐக்கியப்பட்டவராகவே காணப்பட்டார். ஆகவே இந்த ஒரு காரியம் தானியேலை தனித்துவப்படுத்திட்டு, த ஸ்பெஷல் பர்சன் என்டையர் ப்ராவிடன்ஸ், ஒட்டுமொத்த இந்த பாபிலோன் மாகாண ஆட்சியிலும் சரி, பாபிலோனியர்கள் ஆட்சியிலும் சரி, பிற்பாடு முதிர் வயது தானியேலாக இங்கே மேதோ பெர்சியா ஆட்சியிலும் சரி, தானியேல் ஒரு தனித்துவம் மிக்கவராக காணப்பட்டார். ஆகவே வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் ஒரு காரணம் தானே தவிர வேறு எந்த காரணத்தையும் தானியேலுக்கு எதிராக வைக்கவே முடியாது என்று எதிரிகளே ஆச்சரியப்பட்டு திகைக்கக்கூடிய அளவுக்கு தானியேலின் வாழ்க்கை இருந்தது என்றால் அது எவ்வளவு பெரிய நேர்மையான வாழ்க்கையின் வரலாறு என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். வேத விஷயம் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியத்துவமாக வேதகம் ஆராய்ச்சியாளர்கள் பிரமித்து வியந்து குறிப்பிடுகிறார்கள். வேத விஷயம் என்பது என்னவென்றால், வயது முதிர்ந்த தானியேலாக இருந்த போதிலும், தனது வயது ஒரு தடையல்ல, இளம் வயது தானியேலாக இருந்த போதிலும் தேவனுக்கு பயப்படும் பயத்திலும், அவரை துதிக்கும் துதியிலும், அவரை ஆராதிக்கும் ஆராதனையிலும், அவரை தொழும் தொழுகையிலும், அவரை விசேஷமாய் எருசலேம் மற்றும் எருசலேமிலே இருந்த தேவாலயத்தில அந்தி சந்தி பலிகள், காலை நேர மாலை நேர மதிய நேர பலிகள் வழக்கமாக ஏறெடுக்கப்படும்.
அந்த 3 நேரங்களிலும் பிதாவாகிய தேவனிடத்திலே தொடர்பு கொள்வதற்கு ஆசாரியர்கள் ஏவப்படுவார்கள். அதை பக்தியுள்ள யூதர்கள் 3 முறை ஜெபித்து தங்களது பயபக்தியான தொடர்பை தேவனிடத்திலே கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிதலை காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயபக்தியின் வாழ்க்கை முறை தானியேலின் வாழ்க்கையாயிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இளம் வயது தானியேல் 3 முறை ஜெபித்த அந்த இளம் வயது தானியேல் முதிர் வயது தானியேலாக மாறின போதும், வருடங்கள் சென்றாலும் காலங்கள் சென்றாலும் மாறாத தானியேலாக முதிர் வயது தானியேலாக இருந்த போதிலும் அவர் 3 முறை மகா பரிசுத்தரை நோக்கி தனக்கு எப்பேற்பட்ட பிஸியான ஒர்க் இருந்த போதிலும் நேரம் இல்லை என்று சொல்லாமல் நேரத்தை தேவ தயவிலே அவர் பெற்றுக்கொண்டு நேரத்தை உருவாக்கி கொண்டு ஜீவனை கொடுத்த சர்வ வல்லவருக்கு முன்பதாக, வாழ்வதற்குரிய நேரத்தை கொடுத்த சர்வ வல்லவருக்கு முன்பதாக தனது பயபக்தியை, கீழ்ப்படிதலை, நேர்மையை, உத்தம இருதயத்தை தேவனோடு தொடர்பு கொள்வதன் மூலம் தொடர்ந்து காண்பித்தார். எவ்வளவு எளிமையான, தாழ்மையான, நேர்மையான தானியேல்! அந்த தானியேலை போல அவரது அருமை திருச்சபை உருவாவதற்கு கர்த்தர் இயேசு இந்த தானியேலை குறிப்பிட்டார். அன்பானவர்களே, பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படும் போது என்று தானியேலினுடைய வேதாகம அறிவில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தேவ தயவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்தை எடுத்து காண்பித்தார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த விசேஷித்த தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல். ஆம், பிதாவாகி தேவன் மீது பெரும் மதிப்பு மரியாதை, பிதாவாகி தேவன் மீது முழுமையான அன்பு வைத்த தானியேல், வாக்கு தத்தங்களின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த தானியேல், இளம் பிராயம் முதற்கொண்டு தனது மரணப்படுக்கை வரைக்கும் வாக்கு தத்தங்களின் மீது முழு நம்பிக்கை வைத்த தானியேல், எருசலேமிற்கு மீண்டும் தன்னுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவன் தங்களையும் தனது இனத்தையும் கொண்டு செல்வார் என்பதற்காக தனது பாவ மன்னிப்பு அறிக்கையையும் தனது ஜனத்திற்கான பாவ மன்னிப்பு அறிக்கையையும் இசைந்து அவர் மிகவும் இரக்கத்தோடு, தேவனே எங்களுக்கு இறங்குங்க, தேவனே எங்களது மீறுதல்கள் பெரிது என்று தங்களை முழுமையாக தாழ்த்தி தனக்காகவும் தனது சொந்த ஜனத்திற்காகவும் அவர் செய்திட்ட பொருத்தனைகள் ஏராளம். அன்பானவர்களே, இப்படியாக இந்த தானியேலினுடைய இருதயம், தானியேலினுடைய வாஞ்சை, தானியேலினுடைய முழு நம்பிக்கை பிதாவாகி தேவனை மட்டுமே சார்ந்திருந்தது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ரீதியிலான போக்கிலே தானியேல் பல பிஸியஸ்ட், பல மிக நெருக்கடியான நேரங்களிலும் கூட தேவனை தொழுவதற்கும் ஜெபிப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் அவர் நேரத்தை விடவே இல்லை. 3 வேளையும் அவர் மிக நெருக்கமாக தேவனை நோக்கி நெருங்கி வந்தார். எவ்வளவு பிஸியான ஒர்க் இருந்தாலும் கூட இது புதிய சிருஷ்டியின் வகுப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ஆம் அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டும் பாடம். ஆம், தானியேலினுடைய செயல்கள், தானியேலினுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் மிக முக்கியமாக மெய்த்திருச்சபைக்கான ஒரு வழிகாட்டும் அடையாளமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் மிக முக்கியத்துவமாக பெஞ்சமின் பார்டன் ஸ்ட்ரீட் எல்லாம் சொல்லும் போது தானியேலினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஏராளம் உண்டு. காரணம், தானியேலுடைய கதாபாத்திரம், கேரக்டர், அவருடைய குணலட்சணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரமும் குணலட்சணங்களையும் வளர்த்தி கொண்டு ராஜ்யபாரத்திலே மிகப்பெரிய ஒரு பிரமிக்கத்தக்க பதவி, ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த ரேஞ்சுக்கு உயர்த்தப்பட்ட பிற்பாடு அநேகருக்கு உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கு, உலகபூர்வமா இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, அவர்களை மற்றவர்கள் சந்திக்க முடியாது, அல்லது அவர்கள் மிகப்பெரிய விஐபியா இருக்கிறதுனால அவர்களுக்கு ஸ்பெஷல் கிரேடு கொடுக்கப்படும், பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவருடைய மனநிலை மாற்றமடையும் பெருமையை நோக்கி. ஆனால் ஒருபோதும் தானியேலுக்கு அவ்விதம் அவர் இருதயத்தை செலுத்த விடாமல் காத்து கொண்டார். எப்போதும் அந்த எளிய தானியேலாகவே அவர் இருந்தார். ஆம் அன்பானவர்களே, அவருக்குரிய சிறப்புகள், அவருக்குரிய அந்தஸ்துகள், அவருக்குரிய சிறப்புகள் அதிகரித்துக் கொண்டே சென்றாலும் தானியேலுடைய இருதயம் எப்போதும் தாழ்மையாகவே இருந்தது, எப்போதும் தேவனை சார்ந்தே இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதலோடவே இருந்தது. அது மாத்திரமல்ல, தானியேல் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, பேரரசன் என்ன நினைப்பாரோ, அங்கே அவரது ஆளும் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மேதியனாகிய டேரியஸ் தன்னை பற்றி என்ன நினைப்பாரோ, அல்லது தனக்கு கீழே இருக்கக்கூடிய 3 பிரதானிகள் தன்னை குறித்து அந்த பேரரசரிடத்திற்கு சென்று அவர்கள் புகார் அளிப்பார்களோ என்பதையெல்லாம் குறித்து தானியேல் கவலைப்படவே இல்லை, எப்போதும் பயப்படவே இல்லை. ஜீவனை பற்றிய பயம் தானியேலுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. காரணம், பிதாவாகி தேவன் மீது வைத்த பக்தி வைராக்கியம். ஆமன்பானவர்களே, நல்ல கேரக்டர், நல்ல குணலட்சணம், செல்வாக்கு,
அனைத்து சிறப்பு தகுதியில் இருந்தா அவர்கள் தேவனை துதிப்பதிலே, ஐஸ்வர்யவானாய் இருப்பதிலே பின்தங்குவதற்குரிய மிகப்பெரிய காரணிகள், தடைகள் வந்தாகி விட்டது. அவைகளெல்லாம் தாண்டி தான் அவங்க தேவனிடத்துல வர முடியும். அதனாலதான் சாலமோன் ராஜா கூட, தேவனே நான் உங்களை மறக்காதபடிக்கு என்னை பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன் ஆக்காதேயும், அல்லது உம்மை மறந்து தூஷிக்கும்படியாக என்னை மிகவும் வறிய நிலைமையிலே விட்டுவிடாதேயும் என்ற 2 நிலைமையினுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், மிகவும் வரம் மீறி நிலைமையை பற்றி பேசி அந்த நாளுக்குரியது எனக்கு கொடுத்தா போதும்னு கேட்டுக்கிட்டார். ஞானத்தின் அடிப்படையிலே அவர் கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பம். ஆனால் தானியேல் இதற்கு விதிவிலக்கு. தானியேல் இதுக்கு எக்ஸ்ட்ரீம் விதிவிலக்கு. இந்த தானியேலை போல நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கிறார். ஏனென்றால் நாம் ஒருவேளை நல்ல கதாபாத்திரம், நல்ல குண லட்சணம் அல்லது நல்ல நேர்மையாக நாம் நம்மில் அனைவரும் அல்லது அந்த பாதையிலே முன்னேறி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த உலகளாவிய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனை குறித்து அறிவிக்க, பிதாவாகிய தேவனுடைய சத்திய திட்டங்களை குறித்து மற்றவர்கள் வெளிப்படுத்த நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்களோ, எப்படி பேசுவார்களோ, அல்லது எப்படி அவர்கள் நம்மை குறித்து எடுத்துப்பார்களோ என்றெல்லாம் மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்பட்டு நாம் என்ன செய்துவிடக்கூடாது என்றால் பின் மாறுதல் அடைந்துவிடக் கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த beloved of Jehovah, தேவனுடைய பிரியமான மனுஷனாய் இருக்கக்கூடிய பிதாவா தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இந்த தானியேல் நடந்திருந்தால் மற்றவர்களுடைய விமர்சனம், மற்றவர்களுடைய கருத்துக்கள், மற்றவர்களுடைய புறங்கூறுதல்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் தேவனிடத்துல மிக நெருங்கிய விதத்துல அவர் தொடர்ந்து 3 வேளையும் ஜெபித்து தேவனுக்கு பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் என்பதை இங்கு உற்று நோக்க வேண்டும். ஆம், இவைகள் இங்கே மெய்த்திருச்சபைக்கே உரிய விசேஷித்த வழிகாட்டும் அடையாளங்களாக தானியேலுடைய வாழ்க்கையில காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தானியேலை பற்றிய வேத விஷயத்துல அவர்கள் குற்றத்தை, அதாவது காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும். காரணத்தை கண்டுபிடி என்பதே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லாஜிக். அதன் நிமித்தம் தான் தானியேலை அவர்கள் அப்புறப்படுத்த முடியும். அதாவது அங்கே அந்த பதவியிலிருந்து நீக்கி அவரை முழு அழிவுக்கு உட்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய சதித்திட்டம்! அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரம். அதற்கு அவர்கள் தீமையின் வல்லுநர்களாக இருந்தபடியினாலே, சாத்தானிய சக்திகளின் பிரதிநிதிகளாக இருந்தபடியினாலே அவர்கள் வேத விஷயத்தை, தேவன் கொடுத்திருக்கக்கூடிய நேர்மையான அந்த மாபெரும் தெய்வீக திட்டத்தின் விஷயங்களிலே மூகாந்தரங்களை கண்டுபிடிக்க சதித்திட்டத்தை தீட்ட வேண்டும். இனி முழு தந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது அவர்கள் தந்திரத்தை ஏற்படுத்தினார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6:6-7. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமன்பானவர்களே, இங்கே இந்த சதி ஆலோசனை கூட்டத்தார் மேதியனாகிய டேரியஸ் இடத்துல போய் அவரை புகழ்ந்து, இது உளவியல் ரீதியா ராஜாவை தங்கள் வசப்படுத்தும் ஒரு சதி ஆலோசனை. அவரை மிகவும் புகழ்ந்து அங்கே தேவனுக்கு ஈக்குவலா மனுஷனை அங்கே உயர்த்தும் பொருட்டாக, அதாவது டேரியஸை உயர்த்தி அதன் மூலம் அவருக்கு பெருமித உணர்வு ஏற்பட செய்து அவரை வணங்குவதற்கு 30 நாட்கள் அனைவரும் திட்டமிட்டு இருப்பதாக, பிளான் பண்ணி இருப்பதாக அங்க சொல்லி, அதனால நீங்க அதற்குரிய ஆர்டரை பாஸ் பண்ணுங்க என்று சொல்லி, பிரமாணத்தை ஏற்படுத்துங்க என்று சொல்லி கையெழுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இவர்கள் உள்ளத்திலே மறைந்திருக்கக்கூடிய சதி திட்டத்தை பற்றி அறியாத இந்த மேதியனாகிய தரியு அந்த திட்டத்திற்கு அறியாமையினாலே இணங்கினார். இந்த சதி ஆலோசனை அங்கே நடந்தது அன்பானவர்களே. ஆனால் தரியுவுக்கு இவைகளை பற்றி முழுவதும் தெரியாது. அதனால இந்த டேரியஸ் செய்த காரியம் என்ன, நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். சதி ஆலோசனையில டேரியஸ், அதாவது தரியோ, அவர் அதற்கு கையெழுத்து வைத்து விட்டார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
தானியேல் 6:8-10 ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியோ அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தானியேலின் கதாபாத்திரம் எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ளது என்பதை இங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். தானியேல் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுது என்று நன்றாக அறிந்தவர். ஏனென்றால் இவர் பிரைம் மினிஸ்டர். எல்லா ரிப்போர்ட் முதல் இவருக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் இங்க வந்தாச்சு. ஆனாலும் இந்த ராஜ பிரமாணத்திற்கு எதிராக தனது செயல்பாடுகள் நிச்சயம் இருக்கும், தண்டனை நிச்சயம் உண்டு என்று அறிந்திருந்த போதிலும் அந்த தண்டனைக்கோ அந்த பிரமாணத்திற்கோ பயப்படாத, அஞ்சாத, பின்வாங்காத தானியேல் பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே பயந்தவர், பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்தவர், பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு மாத்திரமே காத்திருக்கக்கூடியவர், எதிர்பார்த்திருக்கக்கூடியவர் என்பதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிரூபணத்தை நிரூபித்து காண்பித்தார். விசுவாசத்தின் நல்லதொரு போராட்டம் தானியேலுக்கு அங்கே தொடங்கினது. தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு முதிர் வயது தானியேல் ஜெபம் பண்ணின காரியம் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அதி உயர் அன்பு, பயபக்தியின் உச்சம், கீழ்ப்படிதலினுடைய நிறைவு. ஆகவே முழங்கால் படியிடுதல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடையாளம் அன்பானவர்களே. ஆகவே பிதாவாகிய தேவனிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தலை பாடி லாங்குவேஜ்ல காண்பிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது. எபிரேய மொழியில முழுமையான தொழுகையில எபிரேயர்கள், அதாவது யூதர்கள் இப்படி செய்வாங்களாம். ஷாகா என்று கூட பழங்கால ஏற்பாடுகளிலே குறிப்பிடுறாங்க. முழுமையான தொழுகை, முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு பிதாவாகிய தேவனை தனிமையில அவர்கள் தொடர்பு கொண்டு அங்கே எருசலேம் நகரம், பரிசுத்த நகரம், தேவன் வாசம் செய்த இடம், இப்படிப்பட்ட இந்த இடத்துல தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டும்படியாக தேவனுடைய தாசனாகிய தாவீதுக்கு தேவன் கட்டளையிட்டு அதை அவரது மகன் மூலமாக செய்ய வைத்து தனது பிரசன்னத்தை வெளிப்படுத்தி சாலமோன் மூலமாக அங்கே பலியிட்டு அங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விசேஷித்த தொழுகையின் ஸ்தாபனமாக தேவன் அங்கே உருவாக்கின அந்த மாபெரும் தேவாலயத்தை நோக்கிய ஒரு ஜெபம். ஆகவே தானியேலின் விசுவாசம் மற்றும் பக்தி வைராக்கியம், இந்த காரியங்கள் அங்கே சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இதே போல அவரது அருமை திருச்சபை கிறிஸ்து இயேசுவின் சபையினுடைய விசுவாசமும் பக்தி வைராக்கியமும் பல்வேறு நிலைமைகளிலே சோதிக்கப்பட உள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் தானியேல் வகுப்பார், மாடர்ன் டேனியல் கிளாஸ். ஆகவே நம்முடைய விசுவாசமும் பக்தி வைராக்கியமும் சோதிக்கப்படுவதற்கு நம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மிக மிக இனி வரும் நாட்களிலே மிக முக்கியமாக இருக்க போகிறது. ஏனென்றால் தானியேல் பிதாவாகிய தேவனை மாத்திரமே, அவரது வாக்குத்தத்தங்களை மாத்திரமே முழுமையாக விசுவாசித்து நம்பினவர். அவரது சமகாலத்தவராகிய தேவனுடைய கருவிகளாயிருந்த எரேமியா மற்றும் எசேக்கியேல் மற்றும் அவருக்கு முற்காலத்திலே வாழ்ந்திட்ட விசுவாச வீரர்களாகி தங்களது முற்பிதாக்களை பற்றிய சத்தியங்களை நன்றாக அறிந்தவர். ஒரு ஸ்காலர், தி கிரேட் ஸ்காலர் ஆஃப் த பைபிள். தானியேல் காலத்திலே இருந்த அனைத்து வேதாகம தோல் சுருள்களையும் அவர் நன்றாக கற்றுத் தேர்ந்த ஒரு ஞானி. ஆகவே தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த விளக்கத்தை நாம் வாசித்தறியலாம். வாசிங்க, தானியேல் 9:2. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமன்பானவர்களே, வேத ஆராய்ச்சியாளர், மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாபெரும் கீழ்ப்படிதலுக்குரிய தானியேல், அவர் வேதத்தின் மீது எவ்வளவு பற்று வைத்து வேதாகம ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அனைத்து சத்தியங்களையும் சமகால சத்தியங்களையும் அறிந்து கொள்வதிலே பேரார்வம் மிக்கவராக இருந்தார் என்பதற்குரிய சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த லவோதிக்கியா சபையினுடைய கோதுமை மணி வாய்ப்பை பெறக்கூடிய அருமை பிள்ளைகளாகிய நாமும் கூட வேத ஆராய்ச்சியில
வேதாகம சத்தியங்களை பெற்றுக்கொண்டு தெய்வீக திட்டங்களை கற்றுக்கொண்டு அதற்கு இசைவாக நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பிலே முன்னேற்றம் அடைவதற்கு தானியேலை போல நவீன தானியேல் வகுப்பாராக நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். தேவ ஆவியின் உதவியை நாம பெற வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் கிரேட் ஸ்காலர் 70 வருட தண்டனையை பற்றி நன்றாக அறிந்து கொண்ட தானியேல் அவர்கள் இந்த காலத்தின் தண்டனை தேவ தயவிலே முடிவுக்கு வரும்போது அதற்கே உரிய விடுதலையை தேவன் அருளுவார். தேவன் அருளுவதற்குரிய காலகட்டங்கள் அங்கே நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதனாலே எருசலேமுக்கு நேரான பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபித்த ஜெபம் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் அவர் எருசலேமுக்கு நேரான பலகணிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும்? காரணம் என்ன? எதற்காக? ஏனென்றால் அவர் வேதாகம ஆராய்ச்சியாளர் தானியேல். ஏற்கனவே தனது முற்பிதாக்களாகிய விசேஷித்த விசுவாச வீரர்கள், மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகளாக இருந்த யூத ராஜாக்கள், அவர்களிலே பிரதானமான சாலமன், அவரது அப்பா தாவீது, இவர்கள் கால வரலாற்றில் அவர்கள் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் தேவாவின் உதவியிலே அவர்களால் எழுதப்பட்ட மிக முக்கியமான வாக்கியங்களை எல்லாம் நன்கு படித்த பண்டிதர் இந்த தானியேல். ஆம் அன்பானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் மற்றும் 49ஆம் வசனம் இவ்விதமாக விவரிக்கிறது. வசனங்களை கவனமாய் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8:48-49. தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து. அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய சாலமோன் அவர்கள் எருசலேம் தேவாலயம் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த இரக்கத்திலே கட்டப்பட்ட பொழுது அந்த தேவாலயத்திலே பிதாவாகிய தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்த அக்னியின் மூலம் இறங்கி சகல பலிகளையும் பட்சித்து அவர் அந்த தேவாலயத்தை தனது மகிமையினாலே நிரப்பின பொழுது அந்த தேவாலயத்தின் நிமித்தமாக சாலமோனுடைய வேண்டுதல் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. காரணம், தேவனே, உங்களது தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நகரத்திற்கும் உங்களுடைய நாமத்திற்காக கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கும் நேராக தங்களை சிறைபிடித்துக் கொண்ட தேசத்திலிருந்து, சத்துருக்களின் தேசத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் திரும்பி பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கும் தெரிந்து கொண்ட நகரத்திற்கும் நாமத்திற்கும் கட்டின ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணும்போது, தேவனே, நீங்கள் அவர்களது விண்ணப்பத்தை, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கேட்டு நியாயத்தை விசாரித்து அருள் கூறுகன் என்று சாலமோன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அந்த விண்ணப்பம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே இவைகளை நன்றாக அறிந்திருந்த தானியேல் தனது முற்பிதாவாகிய சாலமோனுடைய ஜெபத்தை பின்பற்றினார். ஆம், எருசலேமுக்கு நேராக மேலறையிலே பலகணிகள் திறந்திருக்கக்கூடிய மிகச்சரியான திசை கீழ்ப்படிதலின் உச்சகட்ட அடையாளம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தாசனாகிய தானியேல் தேவனால் தானியேலே நீ மிகவும் பிரியமானவன் என்று குறிப்பிடப்படுவதற்கு இது மிக மிக முக்கிய காரணம். தேவனால் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கவனத்தை கொடுத்தவர் இந்த தானியேல். அவரது வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாதிருப்பதற்கு தனது வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொண்ட அநேக வேதாகம கதாபாத்திரங்களிலே, சிறந்த கதாபாத்திரங்களிலே இவரும் ஒருவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதம் இருக்க வேண்டும். புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்கள், அந்த சத்தியங்களின் மூலம் நம்முடைய ஆத்ம மீட்பு, நம்முடைய ஆத்மத்தை தேவன் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த வழிகாட்டுதல்களை நாம் தவற விட்டு விடக்கூடாது. அது எளிமையானவைகளாய் நம் பார்வைக்கு தோன்றலாம், அது மிகவும் சிறியவைகளாய் ஒருவேளை நம் பார்வைக்கு தோன்றலாம். ஆம், ஆனாலும் கூட திசை உட்பட மிக முக்கியம். தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்ஷனும் ரொம்ப முக்கியம். தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கைடன்ஸும் ரொம்ப முக்கியம். இழந்துவிடக்கூடாது, டைரக்ஷன்ஸை இழந்துவிடக்கூடாது, திசைகளை இழந்துவிடக்கூடாது, தேவனுடைய தொடர்பை. தானியேல் நமக்கான முன்னோடி, விசுவாச முன்னோடி. அன்பானவர்களே, ஆகவே அங்க சத்துருக்களின் தேசத்திலே இருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்துல 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தானியேல், அவரது விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அன்பானவர்களே, ஆகவேதான் தானியேல் இந்த விசேஷித்த தெய்வீக ஊழியத்தை நிறுத்தவில்லை.
எப்பேற்பட்ட அச்சுறுத்தல், அபாயம், தனது ஜீவனுக்கே உரிய அபாயம் ஏற்பட்டாலும் கூட தானியேல் நிறுத்தவில்லை. தானியேலை கண்காணித்து குற்றம் பிடி என்பதே முக்கிய பணி. ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் நன்றாக அறிந்தவர். இப்படிப்பட்ட டைரக்ஷன்ல இருந்து ஜெபிக்கும் போது பிதாவாகி தேவன் ஜெபத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர் என்பதை சாலமோன் ஏற்கனவே சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே விண்ணப்பத்தை செய்து பதிலை பெற்று வைத்திருந்தார். அந்த முற்பிதாவினுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு தேவன் கொடுத்துட்ட பதிலை அறிந்திருந்த தானியேல் அங்கே அந்த சத்தியத்திற்கு தன்னை செவி கொடுத்து அந்த பதிலுக்கு தன்னை ஆதாயமாய் நிறுவனமான கருவியாக மாற்றிக்கொண்டார். நாமும் கூட புதிஸ்டின் வகுப்பராய் இருக்கக்கூடிய நாமும் கூட கர்த்தர் இயேசு லவோதிகியா சபையின் ஒவ்வொரு அருமையான அங்கங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். நம்முடைய சுத்திகரிப்புக்காக ஜெபித்திருக்கிறார். நம்முடைய விசேஷித்த அர்ப்பணிப்புக்காக ஜெபித்திருக்கிறார். ஆமன்பானவர்களே, ஆகவே நமது தலையாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவினிடத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெபித்திருக்கும் அந்த பணியில நமக்குரிய பங்கு என்ன? நம்மை முற்றிலுமாக பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். தானியேலை போல, கர்த்தர் இயேசுவை போல, அவரது அப்போஸ்தலர்களைப் போல, அவரது உண்மையான சீஷர்களைப் போல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் நெருங்கி தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக செவி கொடுக்க வேண்டும். திசைகள் உட்பட, கொள்கைகள் உட்பட, உபதேசங்கள் உட்பட, கிரிகள் உட்பட, விசுவாசங்கள் அனைத்தும் உட்பட நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மை குறித்து எவ்வளவு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டாலும் ஜீவனுக்கே உரிய நீக்குதல் என்ற தண்டனை எச்சரிப்பாக வந்தாலும் பயந்து பின்வாங்கிவிடக் கூடாது. தானியேலை போல ஊக்கமாய் உறுதியாய் நாம் தேவனை தொடர்பு கொள்ள நாம் நிச்சயமாய் பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த தானியேல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ராஜாவின் பிரமாணத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற காரணம் கிடைத்து விட்டது. இப்போதுதான் உங்களுக்கு காரணம் கிடைக்குது. ராஜா என்ன பண்ண முடியாது? இனி ராஜா தானியேலுக்கு தண்டனை கொடுப்பதை நிறுத்தி கொள்ளவே முடியாது. ராஜா தானியேலின் மீது எவ்வளவு மதிப்பு மரியாதை வைத்திருந்தவராய் இருந்தாலும் சரி, ராஜா கொடுத்த ஆர்டரை ராஜாவே மீற முடியாது என்பது அந்த 3 பிரதானிகளுக்கும் சதி ஆலோசனை செய்த அந்த கூட்டத்தாருக்கும் கான்ஸ்பிரசி டீமுக்கும் நன்றாகவே தெரியும். அதனாலதான் அவ்வளவு டாக்டிவா, அவ்வளவு டிசீஃபுல் நேச்சர்ல வஞ்சகமாக இந்த ஏற்பாடை செய்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களில அந்த காரியத்தை நினைவுபடுத்தினார்கள் ராஜாவுக்கு. தானியேல் இதை மதிக்காமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை உருவாக்கி வைத்து ராஜா கொடுத்திட்ட தீர்மானத்திற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த வசன பகுதிகளை நாம் வாசிக்கும் போது தானியேல் 6:12-13 பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவர் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறார் என்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக குற்றச்சாட்டு வந்துவிட்டது. ராஜா முடிவெடுத்தாகணும். இந்த டாரியஸ் மாமன்னன் தரியு எப்படிப்பட்டவர்னா, ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இவர் ஆர்மோஸ் என்ற விக்கிரக கடவுளை வணங்கி கொண்டிருந்தவர். பொல்லாத விக்கிரக ஆராதனை கூட்டத்தார் இவரை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் ராஜாவிடம் கூடினார்கள். 3 வேளை விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆர்மோஸ் கடவுளுக்கு ஈக்குவலா சமமாக உங்களையும் முயற்சி இருக்கிறோம், நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று பல்வேறு விதங்களில ராஜாவுக்கு அங்கே வஞ்சக சதி ஆலோசனை சொன்னாங்க. தேவாலயம் இடிக்கப்பட்டாலும் கூட தானியேல் அந்த தேவாலயம் இருக்கும் திசையை நோக்கி, அந்த எருசலேம் நகரத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவாலயமே இல்ல, ஏற்கனவே இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டாச்சு. பாபிலோன் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நெபுகாத்நேச்சர் தேவாலயத்தின் பனிமுட்டுக்களை எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இருந்த போதிலும் தேவபக்தி என்றால் அது எவ்வளவு ஒப்புயர்வற்ற தேவபக்தி, அன்கம்பேரபிள் டிவைன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை காணாமல் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தின் முன்னோடியாக தானியேல் அந்த காலத்தில் செயல்பட்டிருக்கிறார் என்று நாம் உற்று நோக்க வேண்டும். வேதாகம ஆராய்ச்சியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படித்தான். அவரது முதலாம் வருகையில எந்த காரியம் அவருக்கு எதிராக இருந்தாலும்,
சகல சூழலும் அவருக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் பிதாவாகி தேவன் மீதான நம்பிக்கையை அவர் விடவே இல்லை. கெத்செமனே இருளின் அந்தகார நேரங்களிலும் கர்த்தர் இயேசு பிதாவின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆம், அதே போல இந்த புதிய சிருஷ்டி வகுப்பாரும் இந்த தேவாலயமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கைகளால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் நம் இடத்துல இல்லை. நீங்களே அந்த ஆலயம், தேவாவி உங்களுக்குள் வாசமாயில் என்பதை அறியீர்களா என்ற கேள்வி நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மகாராஜாவின் நகரமாகிய எருசலேமை நோக்கிய விண்ணப்பம் நாம் செய்திட வேண்டும். 3 வேளை விண்ணப்பம் இந்த புதிய வகுப்பினர் ஸ்லைட்ல பார்க்கலாம். 3 வேளை விண்ணப்பம். தேவாலயம் இடிக்கப்பட்டாலும் தேவ பக்தியை காட்டிடக்கூடிய தானியேல் வகுப்பாராக, எருசலேம் மகாராஜாவின் நகரம் பிதாவை நோக்கி விண்ணப்பமாக நிச்சயம் அவைகள் இருந்திட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 38 மற்றும் 40 வசனங்கள் மீண்டும் விவரிக்கிறது. சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்ட சிறையிருப்பான தேசத்திலே முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் திரும்பி ஜெபித்தால் நிச்சயமாக தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர். 2 நாளாகவும் 6:40 விதம் குறிப்பிடுகிறது. இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருப்பதாக. ஆமன்பானவர்களே, ஆகவே 2 நாளாகத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏற்கனவே வாசிக்கிற ராஜாக்களின் புஸ்தகம் போல அந்த வசனங்கள் அந்த நகரத்தை இருக்கக்கூடிய தேவாலயத்தை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த தானியேல் இப்படி 3 வேளை ராஜாவின் கட்டளை மீறி ஜெபித்துக் கொண்டிருப்பதனாலே அவருக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நெருக்கடியை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனாலும் ராஜா செய்தது என்ன? தானியேல் 6:14 நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 6:14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவர் பேரில் தன் மனதை வைத்து அவரை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜா இந்த வார்த்தைகளை சதியாலோசனை செய்த இந்த சதிகாரர்களின் வார்த்தைகளை கேட்ட போது அவர் மனம் ஒப்பவில்லை, சஞ்சலப்பட தொடங்கிட்டார். ஏனென்றால் தானியேலை பற்றி அறிந்தவர் இந்த ராஜா மற்றும் கோரேஸ் மாமன்னனுக்கும் தெரியும். ஆகவே தேவ தயவு தானியேலுக்கு இருக்கிறது. தானியேலை காப்பாற்றும்படியாக அவர் பேரில் மனதை வைக்க தொடங்கினார். ஒரு ராஜா, ஒரு மாமன்னன், 120 மாகாணங்களுக்கும் அதிபதி, அவரே இந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கிறாருன்னா தானியேலுடைய நேர்மை, தானியேலுடைய நிர்வாக திறமை, தானியேலுடைய உண்மைத்துவம் எப்படியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். த கிரேட் எவிடன்ஸ், த ரோல் மாடல் கேரக்டர் டைனாசிட்டி ஆஃப் த மேடோ பெர்சியன் என்று வரலாற்று குறிப்புகள் நாம் கவனிக்க வேண்டும். வேதாகம வரலாற்று குறிப்புகளை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆமன்பானவர்களே, ஆகவே இந்த தானியேலை தப்புவிப்பதற்கு சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் ராஜா ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டார், ஈவினிங் வரைக்கும். ஆனால் ராஜா செய்த முயற்சி ஒரு தோல்வியின் அடையாளமாக மாறி போனது படிப்படியாக. ஏனென்றால் சதி ஆலோசனைக்காரர்கள் நியாயமாக நேர்த்தியாக இந்த சதியின் வலைப்பின்னலிலே ராஜாவையும் சிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. யார்? ராஜாவினால் கூட என்ற அளவிலே இந்த சதி ஆலோசனை மிக நுணுக்கமாக பின்னப்பட்ட சதி ஆலோசனை. ராஜாவின் பிரமாணத்தை மீற ராஜாவால் கூட முடியாது என்பது மேதோ பெர்சியருடைய பிரமாணத்தின் முக்கிய சட்டம். ஆகவே இதை நன்றாக அறிந்திருந்த அவர்கள் இதை செய்ய வைத்து ராஜாவை அங்கே சிக்க வைத்தார்கள். ஆகவே இதே போல ஒரு நிகழ்ச்சி வேதாகம சரித்திரத்துல ராயர்களுக்கு கீழாக, சீசர்களுக்கு கீழாக இருந்த தேசாதிபதி பிலாத்துவிற்கும் நேர்ந்தது. ஆமன்பானவர்களே, தானியேல் காலத்திலே தானியேலுக்கு நேரிட்ட நெருக்கடி பிதாவாகி தேவன் மீது முழுவதும் சார்ந்திருந்ததுனாலே தானியேல் பெற்றிட்ட அந்த அனுபவம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் பெற்றுக்கொண்டார். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ராஜா செய்த முயற்சியை போல தேசாதிபதியாக இருந்த பிலாத்து செய்த முயற்சியை இங்கு நாம் உற்று நோக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக விவரிக்கின்றது. வசனத்தை கவனமாய் வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான நீதியின் விசாரணை தேசாதிபதியாகிய பிலாத்துவின் முன்பதாக வந்திருக்கும் பொழுது அந்த சூழலுக்கு சற்று முன்பதாக அவரது மனைவி, மிக முக்கியத்துவம் வாய்ந்த சரித்திர குறிப்புகள்
ரோமானிய சரித்திர குறிப்புகள் அவரை பற்றி குறிப்பிடுது. அவர் பெயர் கிளாடியா பிரகூலா என்ற இந்த சகோதரி மிக முக்கியத்துவமா இந்த குறிப்பை தனது கணவராய் இருந்த பாண்டியஸ் பைலட்டுக்கு அனுப்புறாங்க. பொந்திய பிலாத்துவுக்கு அனுப்பி, அந்த நீதிமான், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அட்ரஸ் பாருங்க, என்ன மாதிரி ஒரு டைட்டில் டீட். அந்த நீதிமான், த ஜஸ்ட்ஃபுல் பர்சன், அவர் நீதிமான், அவர் பாவி அல்ல, அவர் பரிசுத்தர். ஆமன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு சாட்சி! உலகத்தின் அதிபதிகளிலே அதிபதி குடும்பத்தார், அரசு குடும்பத்திலிருந்து கிடைக்கப்பட்ட சாட்சி. ஏனென்றால் ராணுவம், உளவுத்துறை, போர்படை அனைத்தும் அவர்கள் கையிலே. அவர்கள் பெற்றிட்ட அந்த சாட்சி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதிமான், அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொன்ன அந்த செய்தியை இந்த பிலாத்து பெற்றார். ஆனால் பிலாத்து பல முயற்சிகளை இதன் நிமித்தமாக செய்து கர்த்தர் இயேசுவை தப்புவிக்க முயற்சி செய்த அந்த முயற்சிகள் எல்லாம் இறுதியில் சதி ஆலோசனைக்காரர்களாய் இருந்த இந்த பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அவரது கூட்டணியினால் அவர்கள் முறியடிக்கப்பட்டது. ஆம், அவர் இரத்தப்பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று சொல்லி கிளர்ந்தெழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே தானியேல் காலத்திலே ராஜாவாகிய டாரியஸ் செய்த முயற்சியை போல பிலாத்து கர்த்தர் இயேசுவை காப்பாற்ற செய்திட்ட முயற்சி தோல்வியை தழுவினது. எவ்வளவு அருமையான ஒரு ஒப்புமை பாருங்கள் அன்பானவர்களே. ஆகவே இந்த விசேஷித்த தெய்வீக திட்டத்துல தானியேல் ஒரு முன்னோடியாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். தானியேல் ஒரு நீதிமான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசேஷித்த பரிசுத்தவானாக அவரது தெய்வீக திட்டத்தை செயல்படுத்த அவர் மாபெரும் ஏற்பாட்டோடு அவர் முதலாம் வரியிலே காணப்பட்டார். ஆம், ஆகவே அன்பானவர்களே, இந்த இரண்டு காலகட்டத்திலும் ராஜாக்கள் செய்த, ஆளும் அதிபர்கள் செய்திட்ட முயற்சி தோல்வியை தழுவி இருக்கலாம். ஆனால் பிதாவாகி தேவனே, நீர் மகா பெரியவர், உம்முடைய திட்டங்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. நீர் எப்போதும் உமது விசேஷித்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது திட்டத்தை நிச்சயம் வெற்றி பெறச் செய்வீர் என்ற நல் நம்பிக்கையை நாம் எப்போதும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நேரத்தை கருதி நாம் இங்கே தானியேல் தீர்க்கதரிசன ஆராய்ச்சி பாகத்திலே தானியேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆராய்ச்சியில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் இதன் தொடர்ச்சியை நாம் ஆராய இருக்கின்றோம். This session is no longer being recorded. Thank you, brother.